என்னுடைய பேர் குரு ஐயப்பன். இந்து மக்கள் கட்சி தொண்டரணியின் மாநில துணைத் தலைவர். தேனி மாவட்டத்தில் உப்பார்வெட்டி விளக்குல இருந்து தப்பு கொண்டு போகக்கூடிய ரோட்டில் சட்ட கல்லூரி பக்கத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சடையேஸ்வரன் திருக்கோவில் இருக்கு. இந்த கோவிலில் ஒரு 150 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு அரச மரம் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை செய்கிறத அந்த சடையேஸ்வரன் நிறைவேற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக நெடுஞ்சாலைத்துறையும் மின்சாரத்துறையும் 2 பேரும் கூட்டா சேர்ந்து அந்த பழமை வாய்ந்த அந்த அரச மரத்தை தகர்க்கணும், அந்த கோவிலினுடைய சுற்றுச்சுவரை யார்கிட்டையும் எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இடிச்சிருக்காங்க. அதை ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குறப்ப மின்சார வயர் வருதுங்கிறாங்க. மின்சார வயர் வர்றதுக்கும் அந்த அரச மரம் இருக்கிறதுக்கும் அந்த ஆலயம் இருக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ ஒரு கடவுள் மறுப்பாளர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு தூண்டுதல் பேரில் இந்த நெடுஞ்சாலைத்துறையும் மின்சாரத்துறையும் சேர்ந்து அந்த கோயிலை தகர்த்தே ஆகணுங்கிற ஒரு முடிவுக்கு இருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்து மக்கள் கட்சி தொண்டரணிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்களும் பொதுமக்களும் தகவல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஆலயத்தை போய் நாங்கள் பார்வையிட்ட உடனே அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திலேருந்து காவலர்கள் வந்தாங்க. நாங்கள் போராட்டங்களை கையில் எடுக்க முன்னெடுத்தோம். காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். அந்த ஆலயத்தை பேணி காக்கணும், அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த ஆலயத்தை இடிக்கணும், அந்த அரச மரத்தை தகர்த்து எடுக்கணும்னு சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த நடவடிக்கையை கையில் எடுத்தா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து இயக்க தலைவர்களை, அந்த ஆலயத்தினுடைய பக்தர்களை, அப்பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 540 ஜீவோ ஆர்டர் இருக்கு. அந்த உசிலம்பட்டி போகக்கூடிய கணவாயில் ஒரு சர்ச்சை எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு 540 ஜீவோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ச்சை எடுக்க முடியல. காவல்துறை அந்த சர்ச்சுக்கு பாதுகாப்பு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இந்து ஆலயங்களை தகர்த்தே ஆகணும்னு சொல்லி இவ்வளவு வேகமாக சொல்லாமல் இடிக்கிறாங்கன்னா என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இன்னைக்கு ஆளுகின்ற இந்த திமுக அரசுனாலதான் இந்த மாதிரி செய்யலாம் நடக்குதுங்கிறத எங்களை மாதிரி பக்தர்களுக்கு இந்து இயக்க தலைவர்களுக்கு தோணுது. அதனால இந்த கோயில் விஷயத்தை சாதாரணமாக எடுத்துட்டு இந்த மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் மின்சாரத்துறையும் நினைச்சால் மதுரை மாதிரி ஒரு திருப்பரங்குன்றம் தேனியில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய சூழல் உருவாகும். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போடக்கூடிய சாலைக்கு ஆக்கிரமிப்பை அகற்றுறாங்க இந்த நெடுஞ்சாலைத்துறையை. ஆனால் தேனி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கங்க, இங்கிட்ட ஆனந்த ஜவுளி கடை இருக்குது, இங்கிட்ட கணபதி சில்க்ஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த நெடுஞ்சாலைத்துறையினருக்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கண்ணில் படுதா படலையானே தெரியல. ஃபுல்லாக ஆக்கிரமிப்புங்க. இத்தனைக்கு ஒரு நாளைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா அந்த பகுதியில் தான் போகிறாங்க. ஒரு 2 வீலரை கொண்டு நடு ரோட்டில் அந்த ஆனந்த ஜவுளி கடை கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆனந்த ஜவுளி கடை எங்கே இருக்குது, அவங்க பார்க்கிங் அங்கே போகக்கூடிய ஆட்கள் வாகனம் எங்கே நிறுத்துறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு தெரியல போல. அவங்களுடைய நோக்கம் இந்து கோவில்களை தகர்க்கணுங்கிற எதோ சத்திய பிரமாணம் என்னமோ எடுத்துகிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல அந்த அதிகாரியை. நன்றி, வணக்கம்.